ஹாய் வீவர்ஸ், நம்ம இன்னைக்கு பீஸ் பொட்டேட்டோ கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அது செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கேஷ்யூ, ஒரு ஸ்பூன் தேங்காய் பூ இதை எடுத்து இதை வறுக்காமல் அப்படியே பேஸ்ட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். அரைச்ச பேஸ்ட்டு மிளகு, ஜீரகம், தேங்காய், கேஷ்யூ அரைச்ச பேஸ்ட்டு இந்த இருக்குது. இந்த குக்கரில் நான் இப்போ ஆயில் ஊற்றிருக்கிறேன். இந்த ஆயில் சூடாகிடுச்சு. அதில் கொஞ்சம் கறிவேப்பிலை இலையும் கொஞ்சம் வெங்காயமும் போட்டு வதக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் உருளைக்கிழங்கு பொடிசாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு இதோட ஆட் பண்ணுறேன். நான் காஞ்ச பட்டாணி எடுத்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரோசன் பீஸ் கிடைச்சாலும் சரி, இல்லை ஃப்ரெஷ்ஷாக உள்ள பீஸ் கிடைச்சாலும் சரி, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். மிளகு, ஜீரகம், கொஞ்சம் தேங்காய், கேஷ்யூ அரைச்ச பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடணும். அரைச்ச பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்குங்க. கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வேக வைங்க. நிறைய தண்ணி ஊற்றவும் வேண்டாம், ரொம்ப கம்மியாக ஊற்றினீங்கன்னாலும் அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ரெண்டு சவுண்டு வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த கிரேவியை ரசம் சாதம் அல்லது சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போது பீஸ் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.